அம்மா டேய் அறிவில்ல உனக்கு அம்மா 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 எங்க அம்மா திடீர்னு நெஞ்சு வலியில மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். அம்மா 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 எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். அக்கா அம்மாக்கு எதுவும் ஆயிடாதுல்லக்கா? எதுவும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, வா உன் காயத்துக்கும் கட்டு போட்டுக்கலாம். வேண்டாம்க்கா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியாம நான் வர மாட்டேன். எதுவும் ஆகாது நான் சொல்றல, வாமா போலாம் வா. அம்மா டாக்டர் நீங்க இரு. டாக்டர் அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? எந்த உறவும் இல்ல டாக்டர். அவங்க அம்மா கான்ஷியஸ் இல்லாம ரோட்ல இருந்தாங்க, கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண. ஐ சி. அவங்களுக்கு ரொம்ப நாளா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இப்போ அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உடனே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லன்னா ரொம்ப கஷ்டம்தான். பட் அவங்கள தெரியாதுன்னு சொல்றீங்க. எனிவே அவங்க கொஞ்ச நேரத்துல நினைவுக்கு வந்துருவாங்க. வேணும்னா 1 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஆனா இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில அட்லீஸ்ட் 24 hours ஆவது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். ஆனா அது அவங்களால முடியுமான்னு நீங்க கேட்டுக்குங்க. நோ ப்ராப்ளம் டாக்டர். நீங்க இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவை நான் ஏத்துக்கிறேன். வெரி குட், டேக் கேர். ஷியோர் டாக்டர். அக்கா டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுலக்கா? ஒண்ணு ஆகாதுமா, அழாம இரு. அம்மா ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் பூஜை கூட பண்ணிருக்கேன்க்கா. ஏதோ தாயத்து யாரு கண்ணு பட்டதோன்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. இப்ப நிச்சயமா நல்லாயிடுவாங்க. மேடம் நீங்க போய் பார்க்கலாம். நான் இப்பதான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்தேன். உங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் ஐயா என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியுமா? அணைய போற இந்த விளக்கு ரொம்ப நாளுக்கு எரியாதுன்னு தானே சொல்லிருப்பாரு. என்கிட்ட பணம் எதுவும் இல்லம்மா. இந்த ஆஸ்பத்திரி செலவெல்லாம் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எந்த ஜென்மத்து கடனோ இது. சின்ன பொண்ணா இருந்தாலும் உன்னோட மனசு ரொம்ப பெருசுமா. அந்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா நான் உன் கடனை தீர்த்திடுவேம்மா. இது எதுக்கு எடுக்கிறீங்க ஆண்டி? உன் புண்ணியத்தால நான் இப்ப உயிரோட இருக்கேன். அதுக்காக நான் இங்கேயே இருக்க முடியாது இல்லம்மா. எங்க போறீங்க? அந்த விதி என்னையும் என் பொண்ணையும் எங்க கொண்டு போதோ அங்கதான். அதெல்லாம் முடியாது. அட்லீஸ்ட் 2-3 நாளைக்காவது நீங்க இங்க இருந்து ஆகணும்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போறாரு. ராதா உன் அம்மா கிட்ட நீயே சொல்லு. ஆமாமா, அக்கா சொல்றதையே கேட்கலாம். அக்கா ரொம்ப நல்லவங்க. அம்மா உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அக்கா கடனை தீர்த்திடலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் தர சொல்லி ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன். நான் திரும்பவும் சாயந்தரம் வரேன். சரியா? வரேன் ஆண்டி. அக்கா